வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல முருகப்பெருமானை என்ன பெயர் சொல்லி அழைத்தால் என்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்க்கலாங்க. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல மிஸ் பண்ணாம தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்முடைய ஆனந்த கடவுளான தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு இல்லையாங்க. அதாவது கந்தா, கதிர்வேலா, கார்த்திகை பாலா, கடம்பா, சண்முகா, காங்கேயா, சரவணா அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. இந்த பெயர்களை வைத்து நம்ம அழைத்து நம்ம வேண்டிக் கொள்கிறோம் இல்லையா. இப்போ இந்த பெயர்களை நம்ம என்னென்ன பெயர்களை நம்ம கூப்பிட்டு நம்ம முருகப்பெருமானை அழைத்தால் என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தீரும் அப்படின்னு பார்க்கலாங்க. எல்லா பெயர்களும் சக்தி வாய்ந்த பெயர்கள். முருகப்பெருமானுடைய அனைத்து பெயர்களும் மிகுந்த சக்தி வாய்ந்தது. அதுல எந்த பெயரை நம்ம அழைத்தால் கூப்பிட்டால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முருகா அப்படின்னு நம்ம அழைத்தோம்னா முக்தி கிடைக்கின்றன. முருகா அப்படின்னு மனம் முருகி நம்ம கத்தி நம்ம வேண்டினோம்னா, மனமுருகி ஒரு மனதோடு பக்தி சத்தையோடு வேண்டினோம்னா முக்தி கிடைக்கும். கந்தா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா கருணை பிறக்கின்றன. கந்தா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன், கருணை பிறக்கின்றன. கதிர்வேலா என்று கூப்பிட்டால் காமம் கலைகிறது. கார்த்திகேயா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் கலைந்து போகிறது. கதிர்வேலா அப்படின்னு கூப்பிட்டாலே போறோம், மனம் உருகி உங்களுக்குள்ள என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ துன்பங்கள் இருக்கோ உங்களுடைய வாழ்க்கையில அதெல்லாம் அப்படியே கலைந்து போகின்றன. ஆறுமுகா என்று கூப்பிட்டோம்னா ஆனந்தம் பிறக்கின்றன. யார் ஒருவர் ஆறுமுகா ஆறுமுகனே அப்படின்னு கூப்பிடுகிறார்களோ அந்த இடத்திலேயே அப்படியே அவர்களுக்கு ஆனந்தம் பிறக்கின்றன. மனம் சாந்தி அடையணும்னா சரவணா அப்படின்னு கூப்பிட்டாலே போறோம், மனம் சாந்தி அடையும். அதாவது தள்ளாடுகின்ற மனம், குழப்பத்தில் இருக்கின்ற மனம், துன்பத்தில் வெறும் பிரச்சனைகளே சந்தித்த மனதிற்கு ஒரு விதமான சாந்தி கிடைக்கும். சரவணா அப்படின்னு மனம் உருகி கூப்பிடோர்களுக்கு சாந்தி கிடைக்கும். குமரா என்று கூப்பிட்டால் குறைகள் நீங்குகிறது. வாழ்க்கையில இருக்கின்ற எவ்வளவோ குறைகள், என்னென்ன குறைகள் என்று ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு குறை இருக்கும். அந்த குறைகள் எல்லாம் நீங்குகிறது. அதனால குமரா என்று கூப்பிட்டாலே போதும், குறைகள் அனைத்தும் விலகுகிறது. கடன் சுமைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து குறைகள், அதாவது ஏழ்மை நிலை மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற நிலை மற்றும் என்னென்ன குறைகள், எப்பொழுதும் வியாதிகள் நோய்கள் உண்டாகிற வீடுகள், அனைத்து குறைகளும் எல்லாம் விலகுகிறது. குழந்தை வேலா என்று கூப்பிட்டால் குதூகலம் பிறக்கின்றது. குழந்தை வேலா அப்படின்னு முருகப்பெருமானை மனம் முருகி கூப்பிட்டு பாருங்களேன், அந்த இடத்துல குதூகலம் பிறக்கின்றது, உற்சாகம் பிறக்கின்றது, ஒரு சந்தோஷ நிலை பிறக்கின்றது மற்றும் குதூகலம், சந்தோஷம், உற்சாகம் அந்த இடத்தில் நிறைந்திருக்கிறது.
தண்டாயுதபாணி என்று அழைக்கும் போது தரித்திரம் நீங்குகிறது. வாழ்க்கையில் இருக்கின்ற தரித்திரத்தன்மைகள் அனைத்தும் நீங்குகிறது. தண்டாயுதபாணி அப்படின்னு நம்ம கூப்பிட்டாலே போறோம், நமக்கு இருக்கின்ற தரித்திர நிலை அப்படியே நீங்குகிறது. அடுத்தது சண்முகா என்று நம்ம அழைத்தால் சக்தி பிறக்கிறது. நமக்குள்ள தனி சக்தி பிறக்கும். அதாவது சண்முகா அப்படின்னு மனமுருகி முருகப்பெருமானை நினைத்து கூப்பிட்டாலே போறோம், நமக்கு இருக்கின்ற அனைத்து சோர்வு நிலை மற்றும் சோம்பேறித்தனம் மற்றும் இயலாமை அனைத்தும் நீங்கி நமக்கு சக்தி பிறக்கிறது. அழகன் என்று சொன்னால் ஆனந்தம் பிறக்கிறது. மயிலோன் என்று சொன்னால் மகிழ்ச்சி பிறக்கிறது. நமக்கு மகிழ்ச்சி தானாகவே பிறக்கிறது. மயிலோன் அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். விசாகன் என்ற சொல்லில் விடியல் பிறக்கிறது. விசாகன் என்று நம்ம முருகப்பெருமானை அழைத்தால் விடியல் பிறக்கிறது. அதாவது நமக்கு புது புது நிகழ்வு தோன்றும், புது புது அதிசயங்கள் விடியல் பிறக்கும். வேலவா என்ற சொல்லில் வேகம் பிறக்கிறது. வேலவா என்று மனமுருகி முருகப்பெருமானை ஒரு மனதோடு வேண்டி பாருங்கள், நமக்கு வேகம் பிறக்கிறது. அதாவது நம்ம மெதுவாக, அதாவது எந்த செயலை செய்தாலும் நம்ம அதை சோம்பேறித்தனமாகவோ அல்லது உற்சாகமின்றி நம்ம ரொம்ப மெதுவா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த செயல் என்னாகும் என்றால் வேகம் பிறக்கிறது. அதாவது நம்ம அந்த செயலை நம்ம விரைவில் முடித்து காட்டுவோம். நீண்ட நாட்களாக செய்கின்ற செயலை விரைவில் அதி சீக்கிரமாகவே நம்ம செய்து முடித்து விடுவோம். அதனால் வேலவா என்று நம்ம அழைத்தாலே போறோம், நமக்கு வேகம் பிறக்கிறது. சேயோன் என்ற சொல்லில் அழகு பிறக்கிறது. செவ்வேல் என்ற சொல்லில் வசந்தம் பூக்கிறது. பாலமுருகா என்று மனமுருகி அழைத்தால் பாவம் நீங்குகிறது. அதாவது முருகப்பெருமானை பாலமுருகா அப்படின்னு நம்ம உறக்க கத்தி நம்ம அழைத்தோம்னா, மனமுருகி நம்ம அழைத்தோம்னா பாவங்கள் நீங்குகிறது. சுப்பிரமணியா என்று நம்ம அழைத்தோம்னா சுகம் பிறக்கிறது. அதாவது முருகப்பெருமானை தியானித்து மனமுருகி நம்ம சுப்பிரமணியா அப்படின்னு நம்ம அழைத்தோம்னா சுகம் பிறக்கிறது. அதாவது கஷ்டமான இருக்கின்ற நிலை மாறி சொகுசு வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை நமக்கு கிட்டுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது நிறைய முருகப்பெருமானுடைய பெயரை பார்த்தோம். அந்த பெயர்ல இருக்கின்ற ஒரு அற்புதமான சக்திகளையும் நம்ம பார்த்தோம். அந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு இல்லையா? அதனால ஒவ்வொரு பெயருக்கும் நம்ம என்னென்ன பிரச்சனை நீங்கும் அப்படின்னு பார்த்தோம். முருகப்பெருமானுடைய அனைத்து பெயர்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நீங்கும். அதை தாங்க நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்த்தோம். நம்ம தினமுமே சுவாமி கும்பிடும்போது காலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது இரவிலோ நேரம் எப்போ கிடைக்குதோ நீங்க ஒரு 5 நிமிடம் மனதார முருகப்பெருமானை தியானம் செய்யுங்கள். முருகப்பெருமானை நினைத்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானுடைய பெயர்கள் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இந்த வீடியோல, அந்த பெயர்கள்லாம் நீங்க தினமுமே உச்சரிங்க.
முருகப்பெருமானிடம் வந்து தினமுமே ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. பெயர் அனைத்தும் அந்த பெயரை வந்து முருகப்பெருமான் முன்னாடி உச்சரித்து மனம் உருக வேண்டி உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் செவி கொடுத்து அதை தீர்த்து வைப்பார். அற்புதமான முருகப்பெருமானுடைய பெயர்களும் அதனுடைய சக்திகளும் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் முருகப்பெருமானுடைய அற்புதமான பல பெயர்களின் அர்த்தமும் விளக்கமும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே வந்து நம்ம நல்ல விஷயத்த கத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும், அவங்களும் வந்து பலனடையட்டும். அதன் மூலம் நமக்கு அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னும் போதே நமக்கு வந்து தானாகவே நல்லது நடக்கும். அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஏற்கனவே வந்து முருகப்பெருமானின் அறுபடை வீடை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க போய் பாருங்க. மிக மிக அருமையான அற்புதமான முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டு வரலாறு. அதை பாருங்க எல்லாரும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல அப்படியே வந்து சேருங்க. மற்றும் தினமுமே ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து தெரியும் என்ன போட போறோம், என்ன வருது, என்ன பாடல்கள் வருகிறது, எல்லாமே ரெகுலரா பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பட் புதுசா வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மற்றும் வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய சுவாமி பாடல்கள், திருவாசக பாடல்கள், சிவபெருமானுடைய கூட்டு பிரார்த்தனை திருவாசக பாடல்கள், அப்புறம் விநாயகர் கூட்டு பிரார்த்தனை, அப்புறம் வந்து திருப்புகழ் மற்றும் வந்து தேவார பாடல்கள் இதெல்லாம் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோங்க. போய் பார்த்து பலனடைவீர்கள். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நம்முடைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணும்போது அதில் வந்து லிங்க் கொடுத்துருப்போங்க. அதை நீங்கள் டச் பண்ணாலே போகிறோம், ஓப்பன் ஆகும். யாரெல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறவங்க வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணினீங்கன்னா. நன்றி, வணக்கம்.